வணக்கம். தமிழகத்தின் கனடா செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். போரின் 3வது ஆண்டு விழாவில் உக்ரைனில் பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் ட்ரூடோ கலந்து கொள்வார். பியர்சன் விமான நிலைய செயற்பாடுகள் இயல்புக்கு திரும்பியது. திங்களன்று லிபரல் தலைமை வேட்பாளர்களின் முதலாவது விவாதம். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். போரின் 3வது ஆண்டு விழாவில் உக்ரைனில் பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் ட்ரூடோ கலந்து கொள்வார். ஜெலன்ஸ்கி ரஷ்யா அந்த நாட்டின் மீது படையெடுத்த 3வது ஆண்டு நிறைவை உக்ரைன் குறிக்கிறது. உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு செய்தி மாநாட்டின் போது ட்ரூடோவை நேரில் சந்திப்பார் என்று உறுதிப்படுத்தினார். உக்ரைனுக்கான அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட 13 வெளிநாட்டு தலைவர்களில் ஒருவர் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாளை இங்கு வருகை தருவார் என்று ஜெலன்ஸ்கி உக்ரைனிய மொழியில் கூறினார். அவர் இந்த நேரத்தில் G7க்கு தலைமை தாங்குகிறார். எனவே US உடனான உறவில் என்ன நடக்கிறது என்பதை அவர் என்னிடம் கூறுவார். செய்தி மாநாட்டை உக்ரைனிய ஒளிபரப்பாளர் UATVயில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. திங்களன்று திட்டமிடப்பட்ட மெய்நிகர் G7 கூட்டத்துக்கு முன்னதாக ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் சனிக்கிழமை உக்ரைனில் நடந்த போர் குறித்து பேசியதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திங்களன்று திட்டமிடப்பட்ட மெய்நிகர் G7 கூட்டத்துக்கு முன்னதாக ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் சனிக்கிழமை உக்ரைனில் நடந்த போர் குறித்து பேசியதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் ட்ரூடோ செய்தியாளர்களிடம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பால் பற்ற வைக்கப்பட்ட விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் உக்ரைன் மேஜையில் இருக்க வேண்டும் என்று கூறினார். ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் இந்த வாரம் சவுதி அரேபியாவில் கேவின் பங்கேற்பு இல்லாமல் சந்தித்தனர். மேலும் போரின் தீர்மானத்தை நோக்கி செயல்பட ஒப்புக்கொண்டனர். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய உக்ரைனில் ரஷ்யா படையெடுப்பதற்கு முடிவடையும் என்று இரு தலைவர்களும் நம்புவதாகவும் யுத்தம் ஒருபோதும் தொடங்கியிருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்திருக்க மாட்டார் என்றும் இரு தலைவர்களும் நம்புவதாக கூறியது. பியர்சன் விமான நிலைய செயற்பாடுகள் இயல்புக்கு திரும்பியது. டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் செயற்பாடுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. 80 பேருடன் பயணித்த டெல்டா விமானம் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதையில் விபத்துக்குள்ளானதில் மொத்தம் 18 பேர் காயமடைந்தனர். திங்கட்கிழமை பிற்பகல் நிகழ்ந்த இந்த விபத்தை தொடர்ந்து பாதிப்புகளை எதிர்கொண்ட விமான நிலைய செயற்பாடுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்த விமான விபத்தில் 21 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் சிகிச்சையின் பின்னர் வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தின் விளைவாக பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாயின. சம்பவ இடத்திலே நடத்தப்பட்ட விசாரணை தொடர்ந்து விமானத்தின் சிதைவுகள் வியாழக்கிழமை அதிகாலை ஓடுபாதையில் இருந்து அகற்றப்பட்டன. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த விமானத்தில் பயணித்த ஒவ்வொரு பயணிக்கும் $30,000 வழங்க டெல்டா விமான சேவை முன்வந்துள்ளது. விமானத்தில் பயணம் செய்து கனேடிய தம்பதியினர் உட்பட 4 இதுவரை டெல்டா விமான சேவைக்கு எதிராக வழக்கு தொடர முடிவு செய்துள்ளனர். திங்களன்று லிபரல் தலைமை வேட்பாளர்களின் முதலாவது விவாதம். லிபரல் கட்சியின் புதிய தலைமை பதவி போட்டிக்கான வேட்பாளர்களின் முதலாவது விவாதம் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. லிபரல் கட்சியின் தலைமை பதவியிலிருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் விலகுவதாக ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்த நிலையில் புதிய பிரதமருக்கான தேடல் ஆரம்பித்துள்ளது. இவர்களுக்கு இடையிலான 2 விவாதங்களில் ஒன்று திங்களன்று நடைபெறுகிறது. இந்த விவாதம் பிரெஞ்சு மொழியில் நடைபெறவுள்ளது. மான்ட்ரியல் நகரில் நடைபெறவுள்ள இந்த விவாதம் 8 மணி முதல் 10 மணி வரையில் நடைபெறவுள்ளது. லிபரல் கட்சியின் புதிய தலைமை ஏற்பவர் கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்கும் நிலை உள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் கனடா செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.